மினிஸ்டர்ஸ் ஜனவரி மாசம் டிவிகேல போய் ஜாயின் பண்றாங்க வராங்க அப்படின்னு ஆதரவு அவருடைய யோசியத்துக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறாரு. எங்கள்கிட்ட இருந்து யாரும் பேச்சுவார்த்தையெல்லாம் யாரும் நடத்த முடியாது. எங்க அமைச்சர்கள்ட்ட அவர் பார்க்கிற ஜோசியம் கிளி ஜோசியம் இதுக்கெல்லாம் நாங்க பதில் சொல்ல முடியாது. சார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக முன்னாள் ஜெயக்குமார் ரகுபதி அதிமுகவுக்கு துரோகம் செய்துட்டு போயிருக்காரு. திமுகவுக்கு அவர் எடப்பாடியை பத்தி பேச அருகதை இல்லை சார். நான் திமுகவுக்கு 25 வருஷம் ஆச்சு. இந்த பழைய பல்லவியே ஜெயக்குமார் பாடிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு புதிய ராகம் கிடைக்கவில்லை. ஜெயக்குமார் புதிய ராகத்தை பாடினால் நன்றாக இருக்கும். பழைய பல்லவியை பாட வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒன்றை மட்டும் சொல்லுகிறோம். அன்றைக்கு நாங்கள் எடப்பாடி அன்றைக்கு சாதாரண உறுப்பினர், மாவட்ட செயலாளர் தான். நாங்கள் நல்ல அந்த பொறுப்புகளிலே இருந்தவர்கள். எனவே நாங்கள் எடப்பாடியை என்றைக்குமே ஒரு பொருட்டாக கருதியது கிடையாது. மோடிக்கு அதிக செல்வாக்கு உயர்ந்திருக்காங்க. அதை பொறுத்துக்கொள்ள முடியலன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவினுடைய செல்வாக்கும் உயராது, மாண்புமிகு பாரத பிரதமருடைய செல்வாக்கும் உயராது. திராவிட மாடல் ஆட்சி இன்றைக்கு மிகச் சிறப்போடு செயல்பட்டுக் கொண்டிருப்பதால் இங்கே அவர்களுடைய மாயாஜால வித்தைகள் எதுவும் எடுபடாது. அதாவது ஒரு கட்சியினுடைய பி டீம் நான் சொல்றதுக்கு இதுவரைக்கும் பொன் ராதாகிருஷ்ணன் இருக்கிற இடம் தெரியாம இருந்தார். தானும் இருக்கிறேன், எனக்கு பாவம் கவர்னர் பதவி எதிர்பார்த்தாரு, துணை ஜனாதிபதி பதவி எதிர்பார்த்தாரு, எல்லாம் எதிர்பார்த்து கிடைக்கல. நானும் கட்சியில் இருக்கேன்னு என்னை காமிக்கிறதுக்காக வேண்டி என்னை உதாரணமாக சொல்லி இருக்கின்றார். நான் பிஜேபியுடைய பி டீமா இருந்தா அவர் சொல்லுவாரா, காட்டி கொடுப்பாரா? எனவே என்னை பொறுத்த வரைக்கும் நாங்கள் சி டீம் பி டீம் எல்லாவற்றையும் சொல்லிட்டோம். ஏடிஎம்கே பி டீம், சி டீம் எது, ஸ்லீப்பர் செல் எது எல்லாம் சொல்லிட்டோம். நாங்கள் உண்மையான திராவிட மாடல் ஆட்சிக்கு தலைவர் தளபதிக்கு துணை நிற்பவர்கள். என்றைக்கும் அந்த மாற்றம் கிடையாது.